வணக்கம். நான் வைரமுத்து. வழக்கமாக என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா, எப்பா நீங்கள் பேசுகிற அரசியல் வேஸ்ட்டு, இதெல்லாம் மாறணும்னா பல ஆண்டு காலம் ஆகும், மக்கள் வந்து பணம் கொடுக்காட்டா ஓட்டு போட வரமாட்டாங்க, காசு கொடுத்தா மட்டும்தான் ஓட்டை வாங்க முடியும், காசு கொடுக்காட்டா வந்து நீங்கள் வந்து இப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது வியாக்கியானம். ஒரு முறையாவது கடந்த பஞ்சாயத்து தேர்தலெல்லாம் என்கிட்ட நேரடியாக நிறைய பேர் எங்கள் ஊரில் சொன்னது என்னென்னா, தம்பி காசு கொடுக்காம நீ வெல்லவே முடியாது தம்பி, ஒரு முறையாவது நீ காசு கொடு, அதுக்கடுத்து வந்து நல்லது பண்ணு, அதுக்கடுத்து உன்னை தொடர்ச்சியாக மக்கள் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, மக்களை வந்து தொடர்ச்சியாக இந்த கருத்தியலுக்குள்ளே, அதாவது இந்த இதுக்குள்ளே நம்ம அரசியல் படுத்தாமல், அதாவது ஓட்டுக்கு பணம் வாங்குறதுக்கு பணம் வாங்கக்கூடாது, வாங்குறது தப்பு, கொடுக்கவங்களை கொடுக்க விடக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லி மக்கள்கிட்ட அரசியல் படுத்தாமல் நல்லது செய்ய எங்கள் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம சொன்னது அவங்ககிட்ட. இப்போ இதுதான் தொடர்ச்சியாக மக்கள் மேலே வந்து இந்த பழிச்சொல்ல வைக்கிறவங்க, ஊருக்கு வந்து இந்த திமுகவில் இருக்கவங்க, அதிமுகவில் இருக்கிறவங்க, பரம்பரை அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாமே வச்ச விமர்சனம் என்னென்னா, மக்கள் வந்து காசு கொடுக்காம ஓட்டு போட மாட்டாங்க, வாழ்க்கைச்சாவடிக்கு வரமாட்டாங்க, மது கொடுக்குறவங்களுக்கு மது கொடுத்து தான் ஆகணும், வயசானவங்களுக்கு முதியவர்களுக்கு 100 ரூபாயாவது கொடுத்தா தான் அவங்க ஓட்டு போட வருவாங்கன்னு தொடர்ச்சியாக அந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் சுக்கு நூறாக தவிடுபடி ஆகுற அளவுக்கு அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ட மாதிரி இந்த வாட்டி நம்ம ஊர் நம்ம பஞ்சாயத்தில் வேறு மாதிரியான ஒரு வாக்கு வங்கியை பெற்றிருக்கோம். இந்த ஜெயிச்ச இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவை விட நம்ம நாம் தமிழர் கட்சி நம்ம ஊரில் அதிக வாக்கு. நம்ம பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டோம்னா, ஜமீன் நலமங்கலம் பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு நிகரான வாக்கு, அவங்களும் 33%, நம்மளும் 33%. நம்ம ஊர் மேலவரணம் ராமபுரம் பார்த்தீங்கன்னா திமுகவை விட 100க்கு மேற்பட்ட வாக்குகள், ஒரு வாக்குச்சாவடியில் மட்டுமே 100க்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கி 2 வாக்குச்சாவடியிலையும் நம்ம தான் முதலிடம் வகிக்கிறோம். அப்படிங்கிறதுல நம்ம நெஞ்ச நிமித்தி சொல்லலாம். இந்த பணநாயகத்தை, இந்த சரக்குக்கு ஓட்டு போடுற விதம், இதெல்லாம் நம்ம ஊரில் நம்ம பஞ்சாயத்துலேருந்து அகற்றிட்டோம். தமிழ்நாடுக்கு ஒரு முன்னோடியான கிராமமாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுல பெருமையோடு சொல்லிக்கிடுவோம். நன்றி, வணக்கம். நம்ம தேர்தலில் நன்றி, அந்த வாக்கு செலுத்திய உறவுகளுக்கு நன்றி. நம்ம என்ன வாக்கு நிலவரத்தை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்ப்போம். வணக்கம், நான் வைரமுத்து. நம்ம தேர்தல் நேரங்களில் நிறையா இப்போ கடந்த 2024 நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் நிறைய காணொளி பதிவு போட்டிருந்தோம். அதாவது அரசியலை நம்ம வந்து எவ்வளவு அக்கறையோடு அணுகணும், அதை வந்து அலட்சியமாக எடுக்காமல் அக்கறையோடு அணுகணும் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியாக பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தோம். தேர்தல் நேரங்களில் நம்ம ஊரை சுற்றி உள்ள கிராமங்களில் துண்டறிக்கை பரப்புரையிலையும் ஈடுபட்டோம். அப்போ தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு, ஆனால் ஒரு காணொளி பதிவு கூட இல்லையே என் தம்பிகிட்ட இருந்து அப்படின்னு கூட நிறையா பேர் எதிர்பார்த்துருப்பீங்க, இளையவர்களும் எதிர்பார்த்துருப்பீங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நல்ல வாக்கு நம்ம பகுதியில் கொடுத்துருக்குறாங்க நம்ம உறவுகள். அதுக்கு வந்து முடிந்த அளவு நேரடியாக நம்ம அண்ணன் மதிவாணன் அவர்களை கூப்பிட்டு போய் ஓட்டு எப்படி கேட்டுமோ அதே பாணியில் நம்ம வந்து இறங்கி போய் தெருக்குழலாம் நடந்து போய் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் கொஞ்சம் தாமதப்படுத்தினேன். எந்த ஒரு காணொளி பதிவுமே போடலை. அதற்காக காத்துக்கிட்டு இருந்தோம். அது வந்து இப்போ முடிஞ்ச திங்கக்கிழமைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அது வந்து சில காரணங்களால் நம்ம ஊரில் மேலவரணம் ராமபுரத்தில் நடத்த முடியாமல் போயிடுச்சு. அது அப்படியே நிகழ்வு வந்து புத்தூருக்கு, நம்ம பக்கத்தில் இருக்க புத்தூர் கிராமத்தில் நம்ம ஐயா தேவர் சிலைக்கு முன்னாடி, முத்துராமலிங்க தேவனார் சிலைக்கு முன்புறமாக அந்த கூட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு தகவல் தெரிஞ்சிருக்கும். வெளியூரில் இருக்கவங்களுக்கு சில நேரங்களில் செய்தி வந்து சேர்ந்துருக்காது, கொஞ்சம் தாமதமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா திடீர்னு மாற்றப்பட்டது. இப்போ சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் ஒரு நல்ல வாக்கு வங்கியை வாங்கி 8.2 அப்படிங்கிற ஒரு வாக்கு சதவீதத்தை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அந்தஸ்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்போது அது வந்து ஒரு பெரிய ஒரு மைல்கல்லை நம்ம வந்து அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மிகுந்த மனநிறைவு. அதில் நம்ம கொஞ்ச காலமாக நம்மளும் அதில் ஓடியாந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நமக்கான அங்கீகாரமாக நம்ம அது உணர்கிறோம். இதில் குறிப்பிட்டு நான் சொல்ல நினைக்கிறது என்னென்னா, நம்ம ஊரில், அதாவது நம்ம தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட, ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட, ஜமீன் நல்லமங்கலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மேலவரணம் ராமபுரம் என்ன அப்படிங்கிற நம்ம சிற்றூரில் நம்மளோட வாக்கு சதவீதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன்.
திமுக 132, 255வது வாக்குச்சாவடியில் உள்ள நிலவரம். நம்ம ஊரில் 255, 56 2 சாவடி இருக்குல்ல, அதில் 255வது வாக்குச்சாவடி நிலவரம். திமுக 132, அதிமுக 61, பிஜேபி 78, நாம் தமிழர் 171. சரிங்களா? அப்புறம் 256வது வாக்குச்சாவடியில் திமுக 145, அதிமுக 67, பிஜேபி 88, நாம் தமிழர் 212. அப்போது அதிகமாக வாக்கு வாங்கின திமுகவுக்கும் நமக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது வாக்கு எண்ணிக்கையில். நம்ம எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அந்த நிலவரத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எண்ணிக்கையை சொல்கிறேன். மற்றபடி யாரையும் சங்கடப்படுத்தணும் அப்படின்னு நோக்கம் இல்லை. இதே நிலவரம் தான் நம்ம பஞ்சாயத்து முழுவதுமே நீடிச்சிருக்கு. அதாவது நம்ம ஜமீன் நல்லமங்கலம் பஞ்சாயத்து முழுவதுமாகவே என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து 879 ஓட்டு. அதாவது ஜமீன் நல்லமங்கலம் பஞ்சாயத்து முழுவதும் ஒரு 9 வார்டுக்கிட்ட இருக்குது. மொத்த நிலவரமும் பார்த்தீங்கன்னா 879 ஓட்டு திமுக. நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா 859, 20 ஓட்டு தான். நம்ம பஞ்சாயத்து ஃபுல்லாகவே 20 ஓட்டு தான் கம்மி திமுகவோட. அதாவது வென்ற திமுகவோட கம்மி. அதாவது வாக்கு சதவீதமாக பார்த்தோம்னா 33.84% திமுகவும், நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா 33.07 வாக்கையும் வாங்கியிருக்கோம். ஏறக்குறைய அவங்களோட 20 ஓட்டு தான் குறைவாக வாங்கியிருக்கிறோம். சதவீதத்தை பார்த்தீங்கன்னா அவங்களும் 33%, நம்மளும் 33%. அப்போ ஏறக்குறைய நம்ம பஞ்சாயத்தில் நாம் தமிழர் வந்து இடத்த பிடிச்சிருச்சு. அதாவது பல ஆண்டுகளாக இருக்கிற அந்த திமுகவை அடித்து உடச்சி இன்னைக்கு வந்து வென்றுட்டோம். அப்போ இதுக்கு யாரெல்லாம் காரணம், இதுக்கு உழைத்தவங்க யாரெல்லாம் அப்படின்னா, அண்ணன் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை வந்து அண்ணன் உழைக்கிறான். ஏன்னா இந்த அரசியலை வந்து மாற்றணும். இந்த திமுக அதிமுக 2 அரசியலுமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இல்லை அப்படிங்கிறத நம்ம ஈழத்தில் அடைஞ்ச அந்த லட்சக்கணக்கான இனமக்கள், நம்ம தமிழின மக்கள் கொல்லப்பட்டதுலேருந்து ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு அதிலிருந்து நம்ம தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கட்சி வந்து பிரசவிக்கப்பட்டு 2010ஆம் ஆண்டு காலத்தில் தொடங்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலம், ஏறக்குறைய 14 ஆண்டு காலம் நம்ம பயணித்து வந்து இப்படி ஒரு வளர்ச்சியாக கொடுத்தது அண்ணன். நம்ம அண்ணன் வந்து நம்ம கருத்தியெல்லாம் ஒத்து போனவங்க எல்லாருமே அண்ணனை பின்தொடர்ந்து அண்ணனோட அந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டு நம்ம பகுதியில், நம்ம தெருவில், நம்ம ஊரில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இதில் நிறைய பேர் களத்தில் இறங்கி வேலை செஞ்சோம். வெளியில் தெரிகிற மாதிரி நிறைய பேர் வெளியில் தெரியாத அளவுக்கு உள்ளுக்குள்ளேயே வேலை செஞ்சாங்க. அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளே சொந்த பந்தத்துக்குள்ளே வந்து அவங்களோட அந்த அரசியலை எடுத்து சொன்னாங்க. குறிப்பாக படித்த அந்த கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க, பள்ளி முடிச்சுட்டு வேறு வேலைக்கு போகிற பிள்ளைங்க எல்லாருமே அவங்கவுங்க அம்மா அப்பாட்ட எடுத்து பேசுனாங்க. இதை வந்து ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு அக்கிரமம் நடக்குது, ஒரு அரசியல் சரியில்லை, ஒரு குடியால் அப்பா பாதிக்கப்படுதாங்க, ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு மருத்துவமனையில் சுகாதாரம் இல்லை, ஒரு சிக்கல் அனுபவிக்கிறோம், ஒரு பேருந்து வசதி சரியாக இல்லை, ஒரு ஓட்ட பஸ்ஸில் போகிறோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பங்களுக்கு எல்லாமே இந்த அரசியல் தான் காரணம் அப்படிங்கிறத அந்த படித்த பிள்ளைகள், பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, வீடுகளில் நிறையா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் இந்த ஓட்டு. சரிங்களா? நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம பேசுகிறோமே தவிர, இது வீட்டுக்குள்ளே அந்த பிள்ளைகள் பேசுனதோட வெளிப்பாடு அந்த அப்பா அம்மாட்ட வந்து அந்த புரிதலை கொண்டு வந்து சேர்த்தது வந்து இந்த இளம் பிள்ளைகள். பெரியவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து நம்ம ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சியில் பயணிச்சிருப்பாங்க. அவங்கள எதிர்த்து பேசுகிற மாதிரி தான் இவ்வளோ காலமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முறை இல்லை, பிள்ளைங்க ஏதோ விஷயத்த சொல்கிறாங்க, இது குறைக்கு சாத்தியப்படாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க பிள்ளைங்க சொல்கிறது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட பிள்ளைகள் சொல்கிறத கேட்டு இந்த முறை அதிகமாக நம்ம ஊரில், நம்ம பஞ்சாயத்தில் அதிகமாக வாக்கு செலுத்தியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்க புத்தூர்லேயும் நல்ல வாக்கு சதவீதம் தான் நாம் தமிழருக்கு. சொக்கனாம்புத்தூரில், மீனாட்சிபுரம், நல்லமங்கலம், கிருஷ்ணாபுரம், தலவாயபுரம் எல்லா ஊர்லேயுமே நல்ல வாக்கை தான் வாங்கியிருக்கிறோம். ஆனால் குறிப்பாக நம்ம ஊர் வந்து திமுக அதிமுகவோட அதிக வாக்கை வாங்கி நிறைய வித்தியாசத்தில் இது பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலேயே நமக்கான சந்தோஷம். ஓட்டு போட்ட ஒருத்தங்களுக்குமான சந்தோஷம். இன்னும் நம்ம கட்சி தோற்றுருமோன்னு சொல்லி வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கவங்களுக்கும் அடுத்து ஓட்டு போடுறதுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிற ஒரு சந்தோஷமான நிகழ்வாக நடந்திருக்கு. அதனால் ஓட்டு போட்ட எல்லாருக்கும், அதுபோல் கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில் நிதி பங்களிப்பாக கொடுத்தவங்க, களத்தில் நின்று வேலை செஞ்சவங்க, வீட்டுக்குள்ளேயே வேலை செஞ்சவங்க,
பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் வெளியூர்லேருந்து டிக்கெட் புக் பண்ணி வந்தவங்க டிக்கெட் புக் பண்ண முடியாமல் சென்னையில், பெங்களூரில் இந்த மாதிரி வெளியில் வேலை பார்க்குற பசங்க, பொண்ணுங்க குடும்பத்தோட கிடைக்காட்டாலும் அவங்களுக்கு கிடைச்ச பஸ்ஸில் ஏறி வந்து சிரமப்பட்டு பல சிரமங்களுக்கு இடையில் வந்து வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்த அந்த நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. சரிங்களா? இதே போல் நான் இன்னொரு விஷயம் கேட்டுக்கிடுறேன். அடுத்து வரக்கூடிய பஞ்சாயத்து தேர்தல், நம்ம பஞ்சாயத்து தேர்தல் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கும். 2027 தேர்தலையும் நல்லா இதே மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் வாங்காமல் நல்ல தலைவர்களுக்கு வாக்கு செலுத்தணும். அதே போல் இடையில் நடத்தக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்கும் பெரும்பாலும் மெம்பர் அனுக்கிறவங்க, பஞ்சாயத்து தலைவர் அனுக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் நமக்கு சொந்தமாக இருப்பாங்க. அண்ணன், தம்பி, நம்ம சாமி கும்பிட்றவங்க, இல்லை நம்ம ரொம்ப ரொம்ப மதிப்பு வச்சுருக்கவங்க இந்த தேர்தலை சந்திப்பாங்க. அப்போ சந்திக்கும்போது நமக்கு ஒரு ஆள் இல்லைன்னா இவங்களுக்கும் வேண்டியவங்களாக இருப்பாங்க, இவங்களும் வேண்டியவங்களாக இருப்பாங்க. யாருக்குனாலும் ஓட்டு போடலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. சரிங்களா? நம்ம மனசுக்கு யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. குறைஞ்சபட்சம் அவங்கள வந்து அதிகம் செலவழிக்க விடாமல், ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்க விடாமல், ஒரு சரக்கு வாங்கி கொடுக்க விடாமல், அவங்கள வந்து நல்ல முறையில் நீங்கள் வாங்க, சிகிச்சு வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம், எங்களுக்கு அந்த குடிநீர் பிரச்சனையா, அந்த ஃப்ளாட்டு பிரச்சனையா, இல்லை வேறு ஏதோ ஒரு வகையை உங்களுக்கு கையெழுத்து வாங்க வருதுமா, எங்களுக்கு கொஞ்சம் நேர்மையாக செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு அது போதும், மற்றபடி காசோ மதுபானங்களோ எதுவுமே செலவழிக்காமல் நீங்கள் நின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரித்து நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படிங்கிற வாக்குறுதியை நீங்கள் கொடுத்து அவங்ககிட்ட அந்த வாக்குறுதியை நீங்கள் கேளுங்க. ஒரு நல்ல ஆரோக்கியமான நல்ல ஒரு அரசியல் பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்த கட்டத்துக்கு போவோம். நன்றியும் மகிழ்ச்சியும். வைரமுத்து.